புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 16 வசனம். சங்கீதம் 102:7 வாசிப்போம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நம்ம அங்கே வாசிக்கிற வேத வசனத்தின் பிரகாரமா தனித்திருக்கும் குருவியை போல, தனித்தவனும் என்ற வார்த்தையின் ஒப்பாக தனிமை என்றதான தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்க போகிற வேத வசனத்துடைய தலைப்பு தனிமை என்ற தலைப்பில் தனிநபர் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க கடந்து போகிற பாதை எப்படி அப்படின்னு சொல்லி வேதத்திலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைங்களை. முதலாவதாக நம்ம தியானிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 16:12, 1 சாமுவேல் 30:1-6 வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். 1 சாமுவேல் 30:6-1. தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் எழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து. இங்கே நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், முதலாவது நம்ம வாசித்த வேத பகுதி 1 சாமுவேல் 16:12 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்க தெய்வ பிள்ளைங்க. இந்த வேத பகுதி எதை குறித்து சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவீதை குறித்து தான் சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் அவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல், எதுக்காக அவனை ஆள் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்காரராகிய சாமுவேல் என்ன செய்திருக்காரு, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது என்ன செய்யாது, தாவீதுக்கு தெரியாது தெய்வ பிள்ளைங்களை. ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு ஸ்பெஷலானவங்க வராங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் விருந்து அப்படின்னா வீட்டில் யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? தெரியவே செய்யும். நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடுகளை சொல்லாதுங்கன்னு சொல்லி வைப்பாங்க பெரியவங்க. ஆனால் பக்கத்து சந்தோஷத்தில் அந்த வாஞ்ச அந்த 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 உற்சாகம் தாங்க முடியாது, யாருக்கிட்டெல்லாம் சொல்லாதுங்கன்னு சொல்லுவோமோ எல்லா பிள்ளைகள் என்னது போய் சொல்லிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு அவங்க வர போகிறாங்களே, எங்கள் வீட்டுக்கு இவங்க மாமா வர போகிறாங்களே, இவங்க வர போகிறாங்களே, அப்படியாக இப்படியாகன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நம்ம ஒன்றுன்னு சொன்னால் பிள்ளைகள் 10 என்ன செய்திருவாங்க, அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அவங்க வீட்டுக்கு யார் வர போகிறான்னு தெரியாது, அவங்க வீட்டில் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயமே தெரியாது பிள்ளை. ஏன் அப்படி அவன் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு? தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் காணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய தகப்பனுக்கு பேர் யாருன்னா ஈசாய். தாவீதின் தகப்பனுடைய பேர் ஈசாய். ஈசாய்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போவாஸ் ரூத் அவங்களுக்கு பிறந்த பையன் பேர் தான் யார், ஓபேத். ஓபேத்துக்கு பிறந்த பையன் தான் யார், ஈசாய். அப்போ போவாஸ் ரூத் அவங்க சந்ததியில் வந்த ஓபேத்துக்கு பிறந்ததான பையன் ஈசாய். ஈசாயுடைய மகன் தான் தாவீதை குறித்து நம்ம தியானிக்கிற தெய்வ. போவாஸ் மிகுந்த செல்வந்தன், ஆஸ்திகாரனாக காணப்படும். வேதத்தில் நம்ம ரூத்துடைய புஸ்தகத்தில் நம்ம வாசித்திருக்கோம், நமக்கு தெரியும் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் போது மிகப்பெரிய செல்வந்தன். அந்த செல்வந்தன் அந்த பரம்பரையாக ஆஸ்தி யாருக்கு வருது, ஈசாய்க்கு வருது. ஈசாய் அந்த தேசத்தை மிகவும் அறியப்படுற ஒரு ஆளாக காணப்படுற தெய்வ பிள்ளைங்களை. அந்த அந்த தேசத்தில் ஆலோசனை சங்கத்தில் மிகப்பெரிய ஒரு மனுஷனாக காணப்படுறா தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ள பதவியில் நல்ல ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, ஒரு பெரிய வெளிப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகார பதவியிலையும் ஒரு பெரிய ஒரு மனுஷனாக ஒரு பேர் புகழ் உள்ளதான ஒரு மனுஷனை என்ன செய்கிறாரு, காணப்படுறாரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா 7 பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. இப்படி அவங்களுடைய நாட்களும் காலங்களும் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளதான அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்துச்சு. இவங்க ஈசாய் போவாஸ் ரூத் இவங்க சந்ததியில், ரூத் மோவாபிய பெண், போவாஸ் இஸ்ரவேலன் தான். அப்போ ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிறந்த சந்ததியில் வந்ததான அந்த ஈசாய் உண்மையான இஸ்ரவேலன் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்துட்டு தெய்வ பிள்ளைகள். 7 பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்களுக்கு கேள்வி வந்தனால என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேருமே பிரித்து வச்சுட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரையும் பிரித்து வச்சு அந்த வேலையிலேருந்து அவங்கள பணி நீக்கம். இப்போ நீங்கள் அந்த ஆலோசனை சங்கத்தில் பெரிய ஆளாக நீங்கள் என்ன செய்யாண்டா இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு இது அவரை நீக்கிட்டாங்க தெய்வ பிள்ளை. ஏன்னா அவங்களுக்கு கேள்வி இருக்குது, அந்த பிறப்பு உரிமை குறித்து ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்களை
மறுபடி வேலையில் ஏற்றணும் இவங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் என்ன செய்துட்டாங்க, ஈசாயை அந்த பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க தெய்வ பிள்ளை. இப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாய்க்கு அந்த இதை தாங்க முடியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேரு புகழோடி நல்ல ஒரு செல்வந்தன், ஆஸ்தி உள்ளவன், 4 பேருக்கு முன்பாக மரியாதை கனத்துக்குரியவன், அவனுக்கு எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? டக்குன்னு ஒரு எந்த ஒரு காரியத்தினால அவனை வந்து நீக்கினால அவனால் என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்போ இவனுக்கு ஏதாவது என்ன செய்யணும், பண்ணணும். மறுபடியும் நம்ம பேரும் புகழும் கனத்தோடும் நம்ம அதிகாரத்தில் நம்ம பவரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரமான ஒரு யோசனை பண்ணார். அப்படி என்ன யோசனை பண்ணார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வீடுகளில் வேலைக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஆஸ்திக்காரங்க. அப்போ இவங்க வீட்டில் வந்து ஈசாயுடைய மனைவிக்கு வேலைக்கார பெண்ணு காணப்பட்டா. அந்த பெண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கானானிய பெண். அப்போ அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு ஈசாய் சொல்கிறாரு, நீ வா நான் உன்னை என்ன செய்கிறேன், திருமணம் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி நான் திருமணம் பண்ணிக்கொண்டா இது வந்து இஸ்ரவேல் தேதியில் ஒரு முறைகேடான ஒரு அனுபவம். இப்படி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ கேள்வி கேட்டவொன்னே என்ன செய்வாங்க, நான் வந்து உனக்கு என்ன செய்திருவேன், தள்ளுதற் சீட்டை தந்துடுவேன். தள்ளுதற் சீட்டை தந்துட்டேன்னா அப்போ நான் இஸ்ரவேல் அவங்க எல்லாருடைய பிரமாணத்தையும் நான் என்ன செய்கிறேன், கை கொள்கிறேன். அப்படிங்கிற ஒரு கீழ்ப்படிந்து நான் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவராக மாறிடுவேன். அப்போ நான் என்ன செய்வேன், மறுபடியும் என்னுடைய பதவிக்கு நான் பெயருவேன். அப்படிங்கிற ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனையை அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, ஈசாய் சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரி என்ன செய்கிறா, ஈசாயுடைய மனைவி கிட்ட போய் என்ன செய்கிறா, இப்படியாக நம்ம எஜமானர் சொல்கிறாருன்னு சொல்லி ஈசாயுடைய மனைவி கிட்ட போய் சொல்லிடுவா. இந்த மனைவி என்ன செய்தா, கேள்விப்பட்டுட்டு இவங்களுக்கு என்ன செய்யுது, உடனே திருமணங்கள் எல்லாம் நடக்கும். இவன் என்ன செய்து, வேலைக்காரி போல வேஷம் போட்டு என்ன செய்திருவான், இவங்களுடைய காரியங்களுக்கு சம்மதித்துருவா. பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாயுடைய மனைவி கர்ப்பமாகிறா. அப்போ இவங்க 2 பேரும் ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கேள்வி வந்ததுனால பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கிற மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்துட்டு. அப்போ கேள்வி வந்தோன்னே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவள் வந்து சொல்கிறா, நான் எப்படி கர்ப்பமானேன், என்ன காரணம்னு சொல்லி என்ன செய்கிறா, எல்லா காரியம்னு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய கணவனை அந்த ஆலோசனை சங்கத்தில் அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டீங்க. அதனால என்னுடைய கணவனார் நினைச்சா இப்படி ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனையை பண்ணினார். வேலைக்காரி மூலம் நான் அறிந்து கொண்டேன். அதனால் என்னுடைய கணவனாரை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் என்ன செய்துட்டேன், நானே வேலைக்காரி மாதிரி வேஷம் போட்டு இப்படிலாம் இதனால தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று என்ன செய்கிறேன் அந்த ஈசாயுடைய மனைவி சொல்கிறேன். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈசாய்க்கு மிகப்பெரிய அவமானம். ஏற்கனவே அவனை பதவியில் நீக்கிட்டாங்க. இப்படி ஒரு தந்திரமான யோசனை பண்ணி அவங்க நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மனைவி என்ன செய்துட்டா, இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அவமானம். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல தெய்வ பிள்ளை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்க அந்த குழந்தைய என்ன செய்திருப்பாங்க, கடுமையான ஒரு வெறுப்புக்குள்ளான ஒரு கசப்புக்குள்ளான ஒரு குழந்தையா அந்த கருவில் காணப்படும் அந்த குழந்தைய அவங்க அப்படி பார்த்தாங்க தெய்வ பிள்ளைங்களை. பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிமை. இவன் யாரு, எனக்கு பிள்ளையே கிடையாது, இவன் வந்து ஒரு அடிமை, இவன் வந்து புறஜாதியான், எனக்கு பிறந்த பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஈசாய் வந்து என்ன செய்கிறாரு, அவ்வளோ ஆக்ரோஷத்தில். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ தோல்வி, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையினால் அவர் அப்படி சொல்லக்கூடிய அனுபவத்தில் காணப்படுறது. இப்படி பாருங்கள், ஈசாய் பிறந்ததுக்கு பிற்பாடு கருவில் இருக்கும்போதே அவங்க தாய் அங்கே உள்ளவங்க எல்லாம் என்ன கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. தெய்வ பிள்ளைங்களை அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு ஒரு இதான அனுபவத்தில் காணப்படும். அதை எப்படி அந்த குழந்தை என்ன செய்திருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. தெய்வ பிள்ளைங்க பிறந்த பிற்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் அந்த கொடுக்குற ஒரு அன்பு பாசம் ஒரு அரவணைப்பு இந்த தாவீதுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது தெய்வ பிள்ளைங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு வீட்டில் ஒரு கணவனார் சொன்னது தான் சட்டம். கணவனார் சொன்னது தான் சட்டம். கணவன் சொல்லிட்டா, இதுவன் யார், அடிமை, எனக்கு பிள்ளை கிடையாதுன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரங்க எல்லாரும் சாப்பிட்டு கடைசி தான் யார் சாப்பிடணும், அடிமை சாப்பிடணும் தெய்வ பிள்ளைங்களே. அந்த எல்லாரும் சாப்பிட்டு போக மிச்சம் மீதி இருந்தால் தான் அடிமை சாப்பிடணும், ஒரு புறஜாதியான் சாப்பிடணும். அந்த லிஸ்ட்டில் தான் யார் காணப்பட்டானா, தாவீது காணப்பட்டா. ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு வந்து பைபிளில் சொல்லப்படாதனால யாரோ கட்டுக்கதையை பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் இது தாவீதின் சரித்திரம். அப்படிங்கிறதான சரித்திரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. அப்படிப்பட்டதான அனுபவத்தில் வளர்க்கப்பட்டது தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தாவீது. ஒரு தகப்பனுடைய ஒரு பாசம் இந்த தாவீதுக்கு கிடையாது. தாயுடைய ஒரு அரவணைப்பு இந்த தாவீது கிடையாது. இதற்கு நீங்கள் ஆதாரமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 69:8 வாசிக்கும்போது, சங்கீதம் 69:8 வாசிக்கும்போது
என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். பார்த்தீங்களா, அவர் சொல்கிறார், என்னுடைய சகோதரருக்கு வேற்று மனுஷன், என்னுடைய தாயுடைய பிள்ளைக்கு நான் அந்நியனுமானேன் என்று சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் அவங்க வந்து நமக்கு பிறந்த பிள்ளை, நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம தம்பியாக்கும், நம்ம பிள்ளையாக்கும் அப்படிங்கிறதான ஒரு பாசம் யாருமே தாவீதுக்கு கொடுக்குற ஒரு இடமே இல்லாத அனுபவமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா அதனால தான் தாவீதை என்ன செய்தாங்கன்னா, அவங்க அப்பா என்ன செய்தார்னா, இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, மற்றபடி உள்ளவங்களாம் பாருங்கள், அவனுடைய பிள்ளைங்க ஃபஸ்ட்டு உள்ள பையன் இராணுவத்தில் பயிற்சி பெற்றதான இராணுவத்தில் வேலை சேர்ந்த ஒரு அனுபவத்தில் காணப்பட்டானா. ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா படிக்க வச்சாங்களா, என்ன செஞ்சாங்கன்னு தெரியும், அவனை வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டுருந்தாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் சாமுவேல் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஆள் அனுப்பி அவனை அழைப்பிக்கிறான். அப்போ ஆடு மேய்க்க சாதாரண இடத்துலலாம் மேய்க்கிறதுக்கு விட மாட்டாங்களாம். பொல்லாத கொடிய மிருகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, கரடி. அதான் வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்ட கரடி, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்துச்சுன்னா அதை என்ன செய்துச்சு, அடித்து தப்புவித்து ஆட்டை நான் பாதுகாத்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார்னு சொல்லி தாவீது அந்த சம்பவங்களை சொல்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அப்போ அப்படிப்பட்ட கொடிதான மிருகங்கள் உள்ள இடத்துல தான் ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த தாவீதை அனுப்புவாங்களே. ஏன்னா அப்படியே செத்து போட்டு, அப்படியாவது இவனுக்கு மேலே நிந்த போட்டு, இவனால் வந்த அவமானம் போட்டு அப்படின்னு சொல்லி அவனை செத்து போகணும்னு நினச்சி என்னெல்லாம் பிளான் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, நல்லா கடுமையாக வேலை வாங்குவாங்க. ஆனால் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 22:21 வாஸ்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கசப்பை கலந்து கொடுத்தாங்க. அந்த வேலை செஞ்சு பசியாக இருக்கும், அந்த பசி நிறைஞ்ச வயிற்றுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, கசப்பை கலந்து கொடுத்துருவாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அந்த வேதவசனத்தை வாசிங்க பார்ப்போம். 22:21 69 சங்கீதம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கிடவது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, கசப்பை கலந்து கொடுத்தார்கள். அப்போ பாருங்க, அவங்க சாப்பிடவே முடியாது. அந்த கசப்பை கலந்து கொடுத்ததுனால கடுமையான வயிறு வலி வருமா தெய்வ பிள்ளைங்க. அந்த வயிறு வலினால ராத்திரி தூங்கக்கூட முடியாது. அப்படிப்பட்டதான விதத்தில் கொடுமையை தாவீதுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்டாங்க. அப்படிப்பட்டதான விதத்தில் வளர்க்கப்பட்டது தான் தாவீதா காணப்படுற தெய்வ பிள்ளைங்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தில் எல்லாம் இருக்கும்போது தான் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் யார் வந்திருக்கு? அவங்க வீட்டில் ஸ்பெஷலாக கர்த்தருடைய வார்த்தையாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து என்ன செய்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு முன்பாக அனுப்ப, அவங்க பலியிடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆயத்தமாகி என்ன செய்கிறாங்க, அந்த பந்தி அந்த அந்த இதில் வர்றாங்க, அந்த விசேஷத்தில் என்ன செய்கிறாங்க, கலந்து கொள்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களை. அப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்குறாரு, மூத்த பையனை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவன் நல்லா இருக்கான், ஹைட்டு வெயிட்டு நல்லா இருக்கான், இவனை பார்த்தாலே ராஜாக்குள்ள தோரணை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் இவனுக்கு முகத்தை பார்க்கல, நீ மனுஷங்க தான் முகத்தை பார்ப்பாங்க, நான் இருதயத்தை பார்க்குறேன், நான் இவனை புறக்கணிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையா ஒவ்வொரு பசங்களா சாமுவேலுக்கு முன்பாக பேசிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள. அப்போ கேட்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, உனக்கு பிள்ளைங்க இவ்வளவு தானா, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு கேட்டவன, இல்லை எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை அழைப்பி, அவன் வர மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு அவனை அழைப்பித்து அவன் வந்த உடனே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆயத்தமாகி பரிசுத்தம் பண்ணி வந்தாங்க. ஆனால் தாவீது அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனை தைல கொம்புனால அவனை சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினாங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானோர் தாவீது மேலே வந்து இறங்கி இருந்தார். பாருங்க தெய்வ பிள்ளைகளை, தாவீது பிறந்த வீட்டில் தாய் தகப்பன் அவங்க சகோதரர்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையை போல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் அவனுக்குன்னு குரல் கொடுக்கறதுக்கோ அவனுக்குன்னு கரிசனையை அவனை விசாரிக்க அவனை நினைக்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு பாதையில் போனான். அப்படிப்பட்டதான பாதையில் போனதான தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் முதலாவது அவனை என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள யார் அவங்க சகோதரர்கள் அவனை வெறுத்தாங்க. தகப்பனே சொல்லியாச்சு, இனி அவங்கெல்லாம் வெறுக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது. தகப்பன் தாய் அவனுடைய எல்லாரும் உடன் பிறந்தவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க, வெறுத்தாங்க. அவங்க எல்லாம் வெறுத்தாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட தாவீதை கர்த்தர் வெறுக்கல தெய்வ பிள்ளைகளை. அவனுடைய கருவை கண்ட தேவன், அவனுக்கு கர்த்தர் அனாதி சிநேகத்தால் சிநேகித்த தேவன் அவன் என்ன செய்யல, வெறுத்து விடவில்லை. அவன் எனக்கு
வேணும், அவன் எனக்காக அவன் அபிஷேகம் பண்ணு, என்னுடைய யுத்தங்களை அவன் நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த அபிஷேகம் பண்ணுறாரு. அவன் எந்த இடத்துல வெறுக்கப்பட்டானோ, கனவீனப்படுத்தப்பட்டானோ, அவங்க முன்பாக கர்த்தர் என்ன செய்தார்? அவங்கள அவனை கனப்படுத்தினார், அவனை மேன்மைப்படுத்தினாங்க. தெய்வ பிள்ளைகளை யார் முன்னாடி வெட்கப்பட்டானோ, கனப்படுத்தப்பட்டானோ, தனிமைப்படுத்தப்பட்டானோ, புறக்கணிக்கப்படுத்தப்பட்டானோ, அவமானப்படுத்தப்பட்டானோ, முதலாவது அவங்க முன்னாடி கர்த்தர் தாவீதை என்ன செய்கிறாரு? மேன்மைப்படுத்துகிற அனுபவத்தில் காணப்பட பாருங்க. தெய்வ பிள்ளைங்களை நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாதையில் நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில், இப்படி அவமானப்படுத்த அனுபவத்தில், புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தில் உங்கள் குடும்பத்தில் இங்கே காணப்படுறீங்களா? கர்த்தர் அவங்களை உயர்த்துவார் தெய்வ பிள்ளைங்களே, கர்த்தர் அவங்களை கனப்படுத்துவார் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம வாசித்த வேத வசனத்தின் பிரகாரம் 1 சாமுவேல் 30:1-6 நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தாவீது பிற்பாடு அவர் வளர்ந்து பெரிய ஆளாக மாறிட்டார். அப்படிப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இப்பவும் என்ன செய்யலை? வீட்டின் அனுபவத்தில் காணப்படலை. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வனாந்திரங்கள், குகைகள், அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் காணப்படுறாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது என்ன செய்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்து கோலியாத்தை மேற்கொண்டு அவனை வீழ்த்தி அவனை கொன்று இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய ஜெயத்தை கொடுத்ததுனால சவுலுக்கு பிடிக்காதனால அவன் என்ன செய்ய, ஒரே கொலை செய்யணும்னு சொல்லி சவுல் வந்து தாவீதை துரத்தி இது பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது வீட்டில் இருக்க முடியாத சிச்சுவேஷனில் காடுகளையும் வனாந்திரத்துலையும் தான் ஓடிக்கிட்டே இருந்தார். தெள்ளு பூச்சியை போல, ஒரு செத்த நாயை போல என்ன செய்தாரு? ஓடிக்கிட்டே இருந்தார். அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த ஊரில் உள்ள ஒடுக்கப்பட்டவங்க, கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக இவனுக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தலைவனாக தாவீது மாற்றப்பட்டான். அப்படி இருக்கப்பட்டதான சமயத்தில் அவங்க எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து அவங்க புசித்து மனைவி, பிள்ளைகள், குடும்பங்களோடு என்ன செய்தாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இவங்க வந்து என்ன செய்றாங்க? வெளியே வந்து என்ன செய்றாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போய் சந்தோஷமாக யுத்தம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் வந்து பார்க்குறாங்க, இவங்க இருந்த இடத்துல உள்ள இவங்களுடைய பிள்ளைங்க, மனைவி, இவங்களுடைய ஆடு மாடு, சொத்து என்ன செய்யலை? ஒன்றுமே காணப்படலை. எல்லாமே அவங்க பொருட்கள் எல்லாமே களவாடி இருக்கு. அவங்க வீடுகள்லாம் தீக்கிரையாக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுறாங்க. இதை பார்த்தவொன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சத்தம் போட்டு அழுகிறாங்க. எங்களுடைய எல்லாம் போயிட்டு, எங்கள் வீடுகள் போச்சு, என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் சந்தோஷமா ஒண்ணுக்கொண்ணு ஐக்கியமா சந்தோஷமா இருந்தவங்க எல்லாரும் இப்ப தாவீதுக்கு விரோதமா அவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. தாவீதை மட்டும் தனிமையா நிற்கிறான். தெய்வ பிள்ளைங்களே, எப்படி இருக்கும் தெய்வ பிள்ளைங்க பாருங்க. வீட்டை விட்டு வந்து காட்டில் இருக்கார். இவரை நம்பி ஒரு கூட்டம் வாராங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இப்போ இவங்க கிட்ட இருந்து எல்லாமே யுத்தம் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்றாங்க? இவன் மேலே கல் எறியணும்னு சொல்லி இவனுக்கு பிளான் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30:6 சொல்லப்பட்டிருக்கு, தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் எப்படி திடப்படுத்தி கொண்டான்? தெய்வ பிள்ளைகளே, எனக்கு பிறந்த வீட்டில் என்னை தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்துக்கொள்வார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்பவும் எனக்கு கர்த்தர் தான் தகப்பனா இருக்கிறாங்க. அவர் தான் எனக்கு பலன், அவர் தான் எனக்கு கோட்டை, அவர் தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே அவர் தான். நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும்போது ஆண்டோடைய ஆறுதல் தான் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்க, கர்த்தர் எனக்கு மீட்பரா இருக்கிறாங்க, கர்த்தர் எனக்கு கோட்டையா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு கூட்டம் ஜனம் எனக்கு விரோதமா பாளையமே இறங்குனாலாம் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் கர்த்தரை நம்பிக்கக்கூடியவனா, கர்த்தரையே அண்டி பிடிக்கக்கூடியவனா, கர்த்தரையே அடைக்கலமாக கொண்டு அவன் நிற்கக்கூடியவனா அந்த நேரத்தில் காணப்படுறான். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, அந்த இடத்துலையும் தன்னை சுற்றி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே தனக்கு விரோதமாக மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாருங்க, தாவீது என்ன செய்யலை? அவன் அதேரியப்பட்டு போல, சோர்ந்து போல, நம்பிக்கை இழந்து போல, இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருந்தோம், இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா தானே சாப்பிட்டோம், இவ்வளோ நாள் சந்தோஷமாக தானே இருந்தோம், இவ்வளோ நாள் யுத்தத்துக்கு போனால் வந்து எல்லாம் கிடைச்ச எல்லாம் சந்தோஷமாக பகிர்ந்து எல்லாம் நல்லா போய்கிட்டு தானே இருந்து, இப்போ இழந்துட்டோம். இப்போ ஒரு தோல்வி வந்த உடனே எல்லாரும் எனக்கு விரோதமாக வந்துட்டாங்களே, அவங்கள பார்த்து என்ன செய்யலை? சாபம் உடலை, அவங்கள பார்த்து முறுமுறுக்கலை, அவங்கள எதிர்த்து பேசலை. தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, எப்படிப்பட்டதான் ஒரு சிச்சுவேஷன், ஒரு தனிமைப்பட்ட அனுபவத்திலையும் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அந்த இப்படிப்பட்டதான உலகத்தில் பாருங்க,
என் மனைவி என்னை கைவிட்டுட்டா, என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ உள்ள காலத்தில் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா உடனே சாவு, தற்கொலை, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்ன செய்யுது, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியில் அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படும். ஆனால் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள யாரையுமே நம்பலை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடைக்கலமாக கொண்டார். அவருக்குள்ள என்ன செய்த, தன்னை நிலைப்படுத்தி கொள்கிற அனுபவத்தை, அவருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்கிற அனுபவத்தில் தாவீது காணப்பட்டார். தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள், எப்படிப்பட்டதான தாவீதை தேவன் என்ன செய்றாரு, கனம் பண்றார். தெய்வ பிள்ளைகளை தாவீது 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா வம்சத்தார் மேல் 2வதாக தாவீது என்ன செய்றாரு, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற அனுபவத்தை பார்க்கும். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, முதலாவது பெற்ற வீடு, தாய் வீடு அப்படிங்கிற ஒரு இடத்துல அவனை கனவீனப்படுத்தப்பட்டான், ஒரு தனிமையாக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டான். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். 2வது அந்த தேசத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை புறக்கணிச்சாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் தம்முடைய மகன் என்ன செய்தாங்க, அவனை கர்த்தர் கனப்படுத்தவனை உயர்த்தக்கூடியவரை காணப்பட்டாங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5:3 வாசிங்கன்னா, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். தேவ பிள்ளைகளை பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதற்கொண்டு அவனுடைய ஒவ்வொரு காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனிமைப்பட்ட அனுபவம், தனிமைப்பட்ட ஒரு அனுபவத்தில் காடு, வனாந்திரம், கொகை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருந்தார். கர்த்தரை மட்டும் அடைக்கலமாக கொண்டு வர யாருமே இல்லை. ஆறுதலுக்கு சொல்லுறதுக்கு கூட யாரும் இல்லை, அடைக்கலமாக கூட யாரும் இல்லை. இவன் நம்பி இருந்தான்னா, நம்பி ஒரு ஜனங்கள் ஒரு வனாந்திரத்தில் இருந்தானா, அந்த ஜனங்கள் என்ன செய்திருவாங்க, சவுலுக்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க, தாவீது இங்கே தான் ஒளிச்சு இருக்கான்னு சொல்லி. அப்படி யாருமே நம்பிக்கைக்குரிய விட இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் கர்த்தரை மட்டும் தன்னுடைய தனிமையான பாதையில் அடைக்கலமாக கொண்டு வாழ்ந்தாரு, ஜீவித்தாங்க. கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணி அவ்வளோ ஜனத்துக்கு முன்பாக என்ன செய்ய, கனப்படுத்தக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் கடந்து போகிற பாதையில், என் ஜீவியத்தில் எல்லா சூழ்நிலையும் நான் தனிமைங்கிற அனுபவத்தில் இங்கே காணப்படுறீங்களா? ஆனால் உங்களை உயர்த்த கர்த்தர் இருக்கிறாங்க, உங்களுக்காக கர்த்தர் இருக்காங்க. நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா, ஆண்டவரை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா, ஆண்டவரை மட்டும் அடைக்கலமாக நீங்கள் கொண்டு வாழ்வீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நன்மையானதாய் கர்த்தர் மாற்றக்கூடிய, செழிப்பானதாய் கர்த்தர் மாற்றக்கூடியவங்களா காணப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது நம்ம பார்த்தீங்கன்னா, அதே பாதை நம்ம வேதத்தில் வாசித்து, நம்ம யோபுடைய பக்தன் யோபுவை குறித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் சொத்து பத்து ஆசை கழுதை குதிரை அது இதுன்னு எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே போச்சு. பிள்ளைகள் போனாங்க, மனைவி மட்டும் இருக்கா. அவருக்கு யோபு அவருக்கு மனைவி இருக்கா. மனைவி கூட பாருங்க, ஒரு கஷ்டம் வந்துட்டு, இழப்பு வந்துட்டு, நஷ்டம் வந்துட்டு, இந்த நேரத்தில் மனைவி ஒரு நல்ல வார்த்தையாவது பேசக்கூடாதா சொல்றா, எல்லாமே பொய்யாச்சு, நீ எதுக்கு இருக்கா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், போதும், நீ உங்க உத்தமத்தில் நின்னது போதும், எல்லாம் பேச்சு இல்லை, இனி எதுக்கு உங்க உத்தமத்தில் நிற்கிறீங்க. ஒரு ஆறுதலுக்கு யோபுக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் யோபு பக்தன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வாயினால ஒரு வார்த்தை கூட மனம் பதறி ஒரு வார்த்தை கூட பேசலையா தேவ பிள்ளைங்களே. கர்த்தரை மட்டும் அடைக்கலமாக கொண்டு வாழ்ந்தாங்க. அவனுடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, முன்னிலைமையில பின்னிலைமையை ரெட்டிப்பாய் கர்த்தரை ஆசீர்வதித்தாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமாக கொண்டு இருந்தாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் கடந்து போகிற பாதையில் தனிமை என்று நம்ம நினைக்கிறோமா, தனிமை என்று நம்ம நினைச்சு கலங்கி திகைக்கிறோமா, ஆண்டவரை மட்டும் அடைக்கலமாக கொண்டு வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா காணப்படுறாங்க. அல்லேலூயா. 2வதாக நம்ம தியானிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 7, 8 வாசிக்கும்போது, கிலியாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலியாத் அவனை பெற்றான். கிலியாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். பாருங்க தெய்வ பிள்ளைகளை, இங்கே வாசிக்கிறோம். அந்த கிளையாத் என்கிறதான ஒரு சகோதரர், அவருக்கு பிறந்த பையன் தான் யாரு, எப்தா. இவருக்கும் மனைவி இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை போல. அப்போ இவர் என்ன செய்துட்டாங்க, குழந்தைகளுக்காக என்ன பரஸ்திரி அந்த ஸ்திரீகிட்ட இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எப்தாங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு மனைவிக்கு என்ன செய்யுது, குழந்தைகள் பிறக்குது. அப்படி அவருக்கு மனைவிக்கு குழந்தைகள் பிறந்து அவங்கெல்லாம் பெரியவங்க ஆனதுக்கு பிற்பாடு அந்த பசங்கள் என்ன சொல்றாங்க, நீ எங்க கூட உள்ளவன் கிடையாது, நீ பரஸ்திரியுடைய குமார, உங்க அம்மா மோசம், நீ எங்க வீட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு பங்கும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடி பெயருன்னு சொல்லி என்ன செய்துட்டாங்க, துரத்தி விட்டுட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, தெய்வ பிள்ளைங்களே, அந்த தகப்பன், அந்த அவன் பிறப்புக்கு காரணமான தகப்பன் கூட அந்த வீட்டில் தான் இருக்கான். ஆனால் தகப்பன் என்ன செய்யலை, வாயை திறந்து பேசலை. இவனும் எனக்கு பிள்ளை தான், இவனும் நம்ம சகோதரர் தான், இவனும் உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லதுக்கு அந்த தகப்பன் கூட வாயை திறந்து பேசுகிற அனுபவம் இல்லை. அவனுக்கு ஆறுதலுக்கோ அவனுக்கு சப்போர்ட்டுக்கோ யாருமே அந்த வீட்டில் இல்லை. தெய்வ பிள்ளை எப்தா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட
துரத்தப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்ட தெய்வ பிள்ளை. அவனுக்கு ஆதரவா தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. தனிமைப்பட்ட அனுபவத்தில் நினைச்சுதான் எப்தா வீட்டை விட்டு கடந்து போகிற அனுபவத்தில் தனிமையான ஒரு நபரா அவன் காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் போது இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களை அவங்க அம்மாவை யாராவது கணவனோ இல்லை மனைவி அவங்க கணவனுடைய அம்மாவை குறை சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சாது பிடிக்காது. அநேக குடும்பங்களை சண்டை சச்சரவு வர்றதுக்கு இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ இவனை பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்ட சொல்ல உங்கள் அம்மா மோசம், இவன் மோசமான ஒரு பொம்பளைக்கு பிறந்த பையனாக, மோசமான பொம்பளைக்கு பிறந்த அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது இவனுக்கு இருதயம் எப்படி சுக்கு நூறா உடஞ்சிருக்கு. இவன் பிறந்ததுக்கு இவன் என்ன செய்வான், இவனுக்கு என்ன செய்வான், இவனுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை தனிமைப்பட்ட அனுபவத்தில் இந்த எப்தா காணப்பட்டான் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் பார்த்தீங்க நடந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 7-8 வாசித்து பார்க்கும்போது வாசிங்க. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். பார்த்தீங்களா தெய்வ பிள்ளைங்களை, இவனை விட்டு இவனை துரத்துனவங்க ஓட நாயை போல நினைச்சாங்க. துரத்துனவங்க இப்போ வீட்டில் வந்து நீ தான் வரணும், நீ தான் எங்களுக்கு தஞ்சம். ஏன்னா இவங்களை வந்து அம்மோன் புத்திரர் என்ன செய்கிறாங்க, இவங்களை ஆட்டி படைக்கிறாங்க. இவங்களை அம்மோன் புத்திரரை மேற்கொள்ளணும்னா எங்களால் முடியாது, நீ வந்தாதான் முடியும், ஒன்னால தான் முடியும். அம்மோன் புத்திரரை ஜெயிக்க எங்களால் முடியாது. இவன் தனி நபர், தனிமைப்பட்ட அனுபவத்தை தனியாக இருக்கான் தெய்வ பிள்ளைங்களை. அவனை தேடி வந்திருக்காங்க. ஏன்னா கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். கர்த்தர் அவன் கூட இருக்கனால இவங்க என்ன செய்யறாங்க, அவனை தேடி வராங்க. எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் சொல்லப்படுது. இவனெல்லாம் துரத்தி விட்டாங்க. ஆனால் மறுபடி அவனை தேடி அவனுக்கு உதவிக்காக அவன் வீட்டு நடையில் வந்து நிற்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் என்ன செய்றாங்க, எப்தாவை கனப்படுத்துறாங்க தெய்வ பிள்ளைங்களை. ஒரு குப்பையை போல, ஒரு தீட்டை போல அவனை தூக்கி என்ன செய்தாங்க, யோசித்தாங்க, பேசினாங்க. ஆனால் கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கக்கூடியவனாக காணப்பட. இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 7-8 வாசித்து பார்க்கும்போது 11வது வசனம் கடைசி வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று சொல்லப்படுது. பிள்ளைகளை பாருங்க, தனிமைப்பட்ட அனுபவத்தில், புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுற எப்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தானா, தன்னுடைய காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்கிற ஒரு அனுபவம் உடையவனா காணப்பட்ட அந்த பிள்ளை. மிஸ்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31:50 வாசிக்கும்போது வாசிங்க. நம்முடனே ஒருவரும் இல்லை, பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பேர் பெற்றது. தேவன் எனக்கும் உமக்கும் சாட்சி. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லை, தனிமையாக இருக்கான். ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா, தேவனை தனக்கு முன்பாக சாட்சியாக வச்சு வாழ்ந்தான் தெய்வ பிள்ளை. தேவனை தனக்கு முன்பாக சாட்சி, தனக்கு சாட்சி, அவனை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவும் இல்லை, அவனுக்கு முன்னாடி ஒரு தாயும் இல்லை, அவர் அரவணைக்க சகோதரர்களும் இல்லை, அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆனால் அவன் வந்து தனக்கு முன்பாக யாரை வைத்து வாழ்ந்தானா, கர்த்தரே தனக்கு சாட்சி, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதாமே வாழ்ந்தான். அதனால தான் பாருங்க சொல்லப்பட்டு கர்த்தருடைய சந்நிதியில் போய் தன்னுடைய காரியங்களெல்லாம் சொன்னான். ஆண்டவரே, என் பிறப்பு வளர்ப்பு என்னுடைய காரியம் எனக்கு இப்போ இப்படிலாம் வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்லி கர்த்தருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை போல, ஒரு நண்பனை போல பேசி பழகிற ஒரு அனுபவம் இருந்தனால தன்னுடைய காரியங்களை போய் சொல்கிறான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன செய்கிறான், அந்த அம்மோன் புத்திரரை ஜெயிக்கிறதுக்காக என்ன செய்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவன் சொன்னதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனைகளை பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் இந்த அம்மோன் புத்திரரை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செஞ்சால் நான் எனக்கு என்ன செய்வேன், யுத்தத்தை முடித்து நான் ஜெயமாக வரும்போது எனக்கு முன்பாக எது வருதோ அதனை கர்த்தருக்காக என்ன செய்வேன், சர்வாங்க தகனமாக பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தகன பொருத்தனைகளை பண்ணி கொண்டு அவன் என்ன செய்வான், யுத்தத்துக்கு போவான். தெய்வ பிள்ளைகளை யுத்தத்துக்கு எதிர்கொண்டு போவான். அவன் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்குறார். தெய்வ பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றியை இந்த எப்தா மூலம் அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்குறாங்க. அந்த எப்தா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் 6 வருஷம் நியாயம் விசாரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதில் கர்த்தர் என்ன செய்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க. பாருங்கள், எப்படிப்பட்டதான் துரத்தப்பட்டதான தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் ஒரு அற்பமாக ஒரு பூச்சியை போல, ஒரு தீட்டை போல துரத்துனாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் எப்படி கனப்படுத்தி அவன் மூலம் அந்த தேசத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர்
கொடுக்கக்கூடியவங்களா காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைகள். இந்த அம்மோன் புத்திரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்பனியா 2:8-9 பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடை இழக்க வைக்கிறது தான் இந்த அம்மோன் புத்திரருடைய காரியமாக காணப்படும். நம்முடைய ஜீவியத்திலையும் கூட நாம கூட பாருங்கள், நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், நல்ல ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், கூட்டங்கள் ஜெபங்களுக்கு வரணும், கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்குரிய காரியங்கள் நம்ம வளரணும், வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிப்போம். ஆனால் நம்முடைய தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக ஜீவிக்கணும், பிரதிஷ்டையாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவங்களை வாழணும், ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நட ஓட பேச்சு எல்லாவற்றிலையும் மாறணும், பிரதிஷ்டை தீர்மானம் பண்ணி நம்ம வாழுவோம். அப்படி வாழும்போது நம்முடைய தரிசனத்தை அப்படியே இழக்க வைக்கிற வல்லமை தான் யாரு? அம்மோனிய வல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நமக்கு விரோதமாக போராடுகிற இந்த அம்மோனிய வல்லமைகளை இனம் கண்டு கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டியது. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பொருத்தனை பண்ணி யுத்தத்துக்கு போனது போல நாமும் பொருத்தனைகளை பண்ணி நாம் என்ன செய்யணும்? அப்படி நமக்கு விரோதமாக ஆவிக்குரிய தேவ ஜனத்துக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம தியானிக்கும் போது ஆதியாகமுடைய புஸ்தகம் 37:28 வாசிக்கும் போது, ஆதியாகமும் 37:28, 39:1 வாசிக்கும் போது வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். நம்ம இங்கே வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை, யோசேப்பை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. யோசேப்புடைய வீட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தாய் தகப்பன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 11 சகோதரர்கள், இவனுக்கு பிற்பாடு ஒரு தம்பி, 12 பேர் உள்ள குடும்பத்தில் தான் யோசேப்பு காணப்படுற தெய்வ பிள்ளைகள். அவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவை தான் மிகவும் அதிகமாக நேசித்தாங்க, ராகேலை ரொம்ப நேசித்தாங்க. அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் மிக ரொம்ப லேட்டாக தான் குழந்தை பிறந்துச்சு. அப்படி பிறந்த பையன் தான் யார்? முதலாவது யோசேப்பு, ரெண்டாவது பென்யமீன். அப்போ யாக்கோபுக்கு மிகவும் நேசித்த மனைவி ராகேல் இடத்துல பிறந்தது பையன் தான் யாரு? யோசேப்பு. அப்போ அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமா, ரொம்ப பாசமா, ரொம்ப கரிசனை, அவங்க அப்பா வந்து ரொம்ப செல்ல பிள்ளையான அனுபவத்தில் வாழ்ந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசேப்பு தெய்வ பிள்ளைங்கள். அப்படிப்பட்டதான காணப்பட்ட யோசேப்பு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை குழியில் தூக்கி போடுறாங்க தெய்வ பிள்ளைகளை, குழியில் தூக்கி போடுறாங்க. அவனை விலைக்கு விற்கிற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளை. பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் தெய்வ பிள்ளைங்களே. இவங்க அப்பா இவனை ரொம்ப அதிகமாக நேசித்ததுனால, அதிகமாக கேர் பண்ணனால அவனுக்கு விரும்பின ஆகாரங்கள் வாய் திறந்து கேட்க முன்னாடியே வாங்கி கொடுத்துருப்பாங்க. பலவரனை அங்கி தச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்த மூத்த 11 சகோதரரும் கடுமையான கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கி. அதனால் என்ன செய்தாங்க? சரியான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து என்ன செய்துட்டாங்க? அவங்களுடைய வன்மத்தை தீர்க்கக்கூடியவங்களா என்ன செய்துட்டாங்க? காணப்பட்டுதான் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவத்தில் யோசேப்பு எப்படி இருந்திருக்கும்? யோசேப்பு எவ்வளோ கதறி இருப்பான், எவ்வளோ கெஞ்சி இருப்பான், அவனுக்கு எவ்வளோ ஒரு தனிமைப்பட்ட ஒரு அனுபவத்தில் குழியில் தூக்கி போடும் அவன் எவ்வளோ கதறி இருப்பான் தெய்வ பிள்ளைங்க. சின்ன பிள்ளை, அவங்கெல்லாம் பெரிய ஆட்களாக இருக்காங்க, இவன் சின்ன பையனாக காணப்படுறான், எப்படி கதறி இருப்பான், எவ்வளவு அவன் அந்த நேரத்தில் உண்மையாகவே யோசித்து பாருங்க. ஒரு வீட்டில் செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளைய ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் அவனை விலைக்கு விற்கும் போது குழியில் தூக்கி போடும். அவன் கிடந்த புழுவை போல என்ன செய்திருப்பான்? யோசேப்பு துடிச்சிருப்பான் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அவங்க சகோதரர்கள் என்ன செய்துட்டாங்க? விலைக்கு வித்துட்டாங்க, குழியில் தூக்கி போட்டுட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. பாருங்க, அவங்க தகப்பனை வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37:33 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த தகப்பன், அவங்க யாக்கோபே அவன் என்ன செய்யலை? அவனை பிரிந்ததுனால அவருக்கு என்ன செய்யலை? தாங்க முடியலையா தெய்வ பிள்ளை. வாசிங்க 35. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். பார்த்தீங்களா தெய்வ பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு வயது வந்தவர், எத்தனை பிள்ளைங்களை பார்த்தவங்க, ஆனால் அவருக்கே என்ன செய்யலை? ஆறுதல் அடைய முடியலை. ஆனால் யோசேப்பு எப்படி இருந்திருப்பான் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், ஒரு குடும்பத்தை விட்டு தனிமைப்பட்ட அனுபவத்தில் என்ன செய்கிறான்? காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களை. ஆறுதலுக்கோ அவனுக்கு அரவணைக்கோ ஒரு மறுபடியும் அவனை சரி குழியில் தூக்கி போட்டுட்டாங்க, அவனை வித்துட்டாங்க. அவனை தாயை போல யாரா நேசிக்க இருந்தாங்களா? தகப்பனை போல ஆறுதலுக்கு யாராவது இருந்தாங்களா? ஒருத்தருமே காணப்படும். ஒரு அடிமை, ஒரு வீட்டில் ஒரு அடிமையை போல என்ன செய்தாங்க? கொண்டு போய் விட்டாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, ஆனால் யோசேப்பு
யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு தனிமைப்பட்ட ஒரு அனுபவத்தில் பிரிவை சந்தித்த போதிலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தில் காணப்பட. ஏன்னா அவனை சின்ன பிள்ளையாக அவன் வளர்க்கும் போதே கர்த்தர் இருக்கிறாங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அப்படின்னு சொல்லி அவங்க பரம்பரை தேவனை குறித்து முற்பிதாக்களை குறித்து அவங்க வழிபடுற காரியங்கள், தேவனை தேடுகிற அனுபவங்கள், இப்படி எல்லா காரியங்களையும் சொல்லி தான் அவனை என்ன செய்தாங்க, வளர்த்தாங்க. தேவனை தேடணும், ஆண்டு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சத்தியங்கள் தேவனுடைய காரியங்களை சொல்லி வளர்த்ததுனால இவன் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலையும் ஆண்டோரோட காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை கர்த்தருக்கு பிரியமானவனா என்ன செய்தான் காணப்பட. வேதத்தை நம்ம வாஸ்து பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான்னு சொல்லப்படலை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்றது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரிய ஒரு மகனாக யோசேப்பு காணப்படுறதை பார்க்க தெய்வ பிள்ளைங்க. தனிமைப்பட்ட ஒரு அனுபவம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்கிறாங்க, தனிப்பட்ட அனுபவம், தனி லைஃபு, தனி ரூலு அப்படின்லாம் வாழ்கிறாங்க, பேசுகிறாங்க, ஜீவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் வாழும்போது அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்கங்கிறது தெரியாது தெய்வ பிள்ளைங்க. தனிமையாக இருக்கும்போது தான் சிலர் நினைச்சாங்க மற்றவங்களுக்கு தெரியாத அநேக தவறுகளை செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கான், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் காணப்படுறான். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக காணப்படுறான். தேவ பிள்ளைங்களை அவனை விட்டு தூரமாக போகிற அனுபவத்தில் அவன் வாழ்க்கை இல்லை. தேவன் அவனோடு தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவன் அவனோடு தங்கி இருக்கிற ஒரு ஜீவியத்தை அவன் செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். தேவ பிள்ளைங்களை பாருங்கள், இந்த காலத்தில் பாருங்கள், இப்படி ஒரு பிரிவு வந்துட்டு எங்கள் அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரர் என்ன பண்ணிட்டாங்க, நான் சாவ போகிறேன், நான் அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், அப்படிலாம் எந்த ஒரு தவறான முடிவுகளோ, தவறான எண்ணங்களோ, சிந்தனைகளோ, அப்படிப்பட்டதான பேச்சுக்கு இடமில்லாத அனுபவத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவனே தன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கலமா அவரை தனக்கு தகப்பனாக கொண்டு என்ன செய்த அந்த யோசேப்பு காணப்படுற அனுபவத்தில் காணப்படாத தேவ பிள்ளைங்களே பாருங்கள். அவனுடைய ஜீவியத்தில் கடந்து போன பாதையில் அவன் பார்த்தி ஒரு போத்திபாருடைய வீட்டுக்கு வந்தான். அந்த வீட்டில் கூட பாருங்கள், கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அந்த ஒரு அடிமையை போல தான் அந்த வீட்டுக்கு வந்தான். அந்த வீட்டுக்கு ஒரு விசாரணைக்காரன், அந்த வீட்டுக்கே அந்த எஜமானிக்கு அடுத்த ஸ்தானம் யோசேப்புக்குங்கிற அளவில் அந்த இடத்துல உயர்த்தப்பட்ட அந்த பிள்ளை. அவன் தவறே செய்யலை, ஆனால் அவனை ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை காரனுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செஞ்சாங்க தெய்வப்பிள்ளை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேகர் இவனுக்கு கீழே இருக்கிற விதத்தில் அந்த இடத்துலையும் அவன் பெரிய ஆளாக இருக்கிற விதத்தில் அவன் காணப்பட்ட அந்த பிள்ளை. இப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் அவனுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட அனுபவத்தில் அவன் கடந்து போனான். ஆனால் எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அந்த இடத்துல அவன் மேன்மைக்குரியவனாக காணப்பட்டான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தேவனோடு காணப்பட்டான், தேவன் அவன் கூட காணப்பட்டார், தேவனை பிரியப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். மனுஷங்களை பிரியப்படுத்தணும் அவன் நினைக்கல, தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்தி நான் என்ன செய்யணும், வாழணும். அதனால அவனுக்குள்ள தேவ பயம் காணப்படுச்சு. அதனால் தீமை அவன் என்ன செய்யலை தேவ பிள்ளைங்களே. அவனுடைய ஜீவியத்தில் பார்த்து தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாதையில் முறுமுறுக்கலை, முறையிடலை, அவன் கஷ்டமாக எதையுமே யோசிக்கலை. தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாதையில் சந்தோஷமாக மனரம்யமாக அவன் காணப்பட்டான். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வான்னு சொல்வது போல அவன் கர்த்தரிடக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்தான். கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யக்கூடிய காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவன் காணப்படும் போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பார்வோன் என்ன செய்ய விசேஷமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் சொப்பனங்களுக்கு கூட அந்த அர்த்தம் சொல்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் உள்ளவனா காணப்பட்ட. அதனால சிறைச்சாலையில் இருந்த 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். அது மாத்திரம் தேசத்தில் அந்த பார்வோன் சொப்பனம் கண்டு கலங்கி திகைக்கிறார். அப்படிப்பட்ட கலங்கி தீக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ யோசேப்பு பார்வோனுக்கு என்ன சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி பாருங்கள். அந்த பார்வோன் அந்த எகிப்து தேசத்துக்கே பெரிய ராஜாவாக காணப்படுறவர். அவர் சொல்கிறார் பாருங்கள், இப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல மனுஷன் வேற உண்டோ பாருங்கள். அந்த ராஜா எவ்வளவோ மனுஷங்களை பார்த்துருப்பார், எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ காரியங்களை கேட்டிருப்பாங்க, அறிந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் ஹிஸ்ட்ரியை விசாரிச்சு இப்படி எவ்வளவோ பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த யோசேப்பு இப்போ வந்திருக்கிறது சிறைச்சாலையிலிருந்து இவன் அர்த்தம் சொல்லும்படியா அரண்மனையில் வந்திருக்கான். ஆனா பாருங்க, அந்த பார்வோன் சொன்ன வார்த்தை, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் உண்டோ என்கிற விதத்துல பார்த்தீங்கன்னா அந்த பார்வோனுக்கு முன்பாக என்ன செய்தான், உயர்த்தப்பட்ட குற்றவாளியா சிறையில் காணப்பட்டதான யோசேப்பு இப்ப பாருங்க பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிற அனுபவத்தில். அது மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசம் முழுமைக்குமே அதிகாரி. அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசேப்பு தெய்வ பிள்ளை. இப்படிப்பட்ட அனுபவத்தில் பாருங்க யோசேப்பு
யோசேப்பு உயர்த்தப்படுகிற அனுபவத்தில் காணப்படும் தெய்வ பிள்ளைகளை பாருங்க. இப்படி உயர்த்தப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது பாருங்க, அந்த எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம். அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தை போல பஞ்சம் வருது. எல்லாரும் என்ன செய்யறாங்க? பஞ்சம் பஞ்சம், ஐயோ சாப்பிட ஒன்றும் இல்லையே, ஓலம் விட்டுக்கிட்டு எகிப்து தேசத்துல தான் தானியம் இருக்குன்னு சொல்லி எல்லா தேசத்தாரும் அறிந்து என்ன செய்யறாங்க? தானியம் கொள்ள வாராங்க. தானியம் கொள்ள வேற வந்தவங்க மாத்திரமில்ல, யாரும் வராங்க? யோசேப்பின் சகோதரர்களும் வராங்க. பாருங்க தெய்வ பிள்ளைகளை பாருங்க, யோசேப்பு சிறு வயதில் இருக்கும்போது சொப்பனங்கள் கண்டு சொல்லியிருக்கிறான். சொப்பனத்தை கண்டு சொல்லும்போது இவன் பெரிய இவன் இப்போ அந்த இவன் உனக்கு சொப்பனம், நீ எங்களை விட பெரிய ஆளாக இருப்பியோ, எங்களுக்கு அதிகாரியாக இருப்பியோ, எங்களுக்கு நீ துரத்தணும் பண்ணுவி அப்படின்லாம் இவனை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்டு பரியாசம் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா யோசேக்கு முன்பாக வந்து நிற்காங்க. ஐயா எங்களுக்கு எங்களே செய்யுங்க, ஆகாரம் தாங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்குற விதத்தில் கர்த்தர் யோசேப்பு உயர்த்தி வைத்திருந்த தெய்வ பிள்ளைகளை பாருங்க. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் முதல்ல அவன் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட அனுபவத்தில் அவங்க சகோதரர்கள் தான் அவனை பண்ணினாங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை கனப்படுத்த. எங்கே தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் காணப்படுறாங்களோ அவங்கள யார் கனவீனப்படுத்தப்பட்டாங்களோ அவங்க முன்பாக கர்த்தர் மேன்மைக்குரியவங்களாக மாற்ற வல்லவராய் காணப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்ல பாருங்க, அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனார் அவங்க எல்லாரும் பார்த்தீங்க கூப்பிட்டு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னோன்னு அவங்க தகப்பனார் என்ன செய்யற? மூச்சை அடைஞ்சிட்டார். அவருக்கு நம்ப முடியல, மூச்சையை அடைச்சிட்டு ஒரு நிமிஷம் அவருக்கு சுவாசிக்கவே முடியல, சுவாசம் நின்றுட்டு அவருக்கு ஜீரணமிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவர் காணப்பட்டார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா குடும்பம் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆதரவு கொடுக்குறவனா, அவங்களை ஆதரிக்கக்கூடியவனா, எகிப்து தேசத்துக்கே பார்த்தீங்கன்னா கர்த்தனாகவும் அவனுடைய குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும், பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவனுடைய குடும்பம் அனைத்தும் கர்த்தனாகவும், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் கர்த்தராகிய தேவன் யோசேப்பு உயர்த்தக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளைங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தெய்வ பிள்ளைகள், எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பங்கள் பாருங்க. தேவன் யோசேப்பை உயர்த்தக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளைகளே பாருங்க, அவங்க தகப்பனார் என் பிள்ளைய பாப்பனா, என் பிள்ளை செத்து போயிட்டானே நினைச்சு அவர் எவ்வளோ அழுது 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 எந்த ஒரு ஆறுதலுக்கு இடம் கூடாத அனுபவத்தில் காணப்பட்டார். அவங்க யோசேப்பு வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 46:29 தகப்பன் வெகு நேரம் 2 பேரும் கட்டி பிடித்துக்கிட்டு வெகு நேரம் அழுதாங்களா. அது எப்படியா 2 பேரும் உயிருக்கு உயிராக நேசிச்சாங்க. எப்படி இருந்திருக்கும் தெய்வ பிள்ளைங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட விதத்தில் அவங்க தகப்பனாரை பார்க்குற விதத்தில் அவங்க தகப்பனார் யோசேப்பு பாப்பனான்னு நினச்சாரு. யோசேப்பை மாற்ற நம்மளுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிற விதத்தில் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடியவராக காணப்படாத தெய்வ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கடந்து போகிற பாதையில் இப்படிப்பட்ட விதத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் காணப்படலாம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மட்டும் உறுதியாக பற்றி பிடித்து கொள்வோமானா நம்ம எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ, நம்மளை புறக்கணிக்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல நம்ம மறக்கப்பட்டோமோ அந்த இடத்த கர்த்தர் நம்ம நித்திய மாட்சிமையாகவும் மகிமையாகவும் நம்மளை கர்த்தர் மாற்றுவாங்க தெய்வ பிள்ளைங்க. அல்லேலூயா. 4வது நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது நெகேமியாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-12 வாசிக்கும் போது நெகேமியா 2:10-12 வாசிங்க. இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன்
வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நம்ம அங்கே வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள். நெகேமியா குறித்து நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெகேமியா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்த்தசஷ்ட அந்த ராஜாங்கிற ராஜாவுடைய காலத்தில் பான பாத்திரக்காரராக காணப்பட்டார் தெய்வ பிள்ளை. நெகேமியா 2:1 வாசிக்கும் போது அர்த்தசஷ்ட ராஜாவுடைய காலத்தில் அவருக்கு பான பாத்திரம் கொடுக்கிற ஒரு வேலையை தான் இந்த நெகேமியா பார்க்கக்கூடியவராக காணப்பட்டார் தெய்வ பிள்ளைங்களே. இந்த நெகேமியா பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு. அப்போ கவர்மெண்ட் வேலை கிடச்சது அவருக்கு என்ன, தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு சந்தோஷமாக பிள்ளைகள் குட்டிகள்னு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பேர் புகழோட கனத்தோட நல்லா காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நெகேமியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் மூலம் யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் அவர் விசாரிக்கிறார். அந்த எருசலேம் தேசத்தில் மகா தீங்கும் பலவிதமான சம்பவங்கள் சம்பவித்ததுனால பார்த்தீங்கன்னா எருசலேமுடைய அலங்கம் இடிப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்களுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்க. சகோதரர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து அழுறாரு. ஐயோ, என்னுடைய எருசலேம், என்னுடைய பிதாக்கள் வாழ்ந்த எருசலேம் ஆராதிச்ச தேவனுடைய ஆலயம், எங்களுடைய பிதாக்களுடைய வாசஸ்தலங்கள் இப்படி உடைக்கப்பட்டிருக்கு, இப்படி எரிச்சு சாம்பலாக காணப்படுது அப்படின்னு கேட்ட உடனே உட்கார்ந்து அழுறார் தெய்வ பிள்ளைங்களே. உட்கார்ந்து அழுது சில நாளாக துக்கித்து உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு, முதல்ல பாவ மன்னிப்பு, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி அதுக்கு பிற்பாடு தான் அவர் ஒவ்வொரு காரியங்களை செய்யக்கூடியவராக காணப்பட தேவ பிள்ளைங்க. பாருங்க, ஒரு அரசாங்க ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷமாக தன்னுடைய மனைவி பிள்ளையோட வாழலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த எருசலேமுடைய காரியங்கள் செய்திகளை விசாரித்தோன்னே அவருக்கு துக்கப்படாமல் இருக்க முடியல, சங்கடப்படாமல் இருக்க முடியல, சாப்பிடாதுக்கு கூட சாப்பாடு கூட வேண்டாங்கிற அளவில் காணப்பட்டார் தெய்வ பிள்ளைகள். அந்த எருசலேமுடைய செய்தி, இடிந்து போன அலங்கம், இடிந்து போனதான சுவர், இதுகளை குறித்து வாசல்களை கேட்ட உடனே அவரால் தாங்க முடியாத அனுபவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவருக்கு ஹெல்ப்புக்கு அந்த அரண்மனையில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருப்பாங்க, யாருக்கிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல. தனி நபர், நம்ம வாசத்தை அந்த வசனம், அவர் தனி நபர். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி நபராக, யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு போயிருக்க வேண்டியதான, ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போகல, தனி நபராக அந்த எருசலேம் என்ன செய்கிறாரு, இரவு நேரத்தில் எருசலேம் எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு தனி நபராக என்ன செய்கிறாரு, பார்வையிடுறார் தெய்வ பிள்ளைகளை. அவருக்கு தனியாக குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அந்த பாரத்தை பாருங்கள், எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட அனுபவத்தை பார்க்கறதாக போகிறாரு பாருங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் துக்கமாக இருக்கிறத குறித்து ராஜா கேட்குறாரு. அந்த அர்த்தசஷ்ட ராஜா கேட்குற, உன் முகம் துக்கமாக இருக்கும், உன் சரீரத்தில் இது வியாதி துக்கம் போல தெரியலையே, இது முகத்தின் துக்கமாக தானே காணப்படுது, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல இல்லையே அப்படின்னு சொல்லி ராஜாவே நெகேமியாவை பார்த்து கேட்குறாரு. உடனே சொல்கிறேன், ஆமாம் ராஜா, என்னுடைய பிதாக்களுடைய நகரம் இப்படிலாம் காணப்படுது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, இடிஞ்சு கிடக்கு, இதெல்லாம் கேள்விப்படும், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ராஜா கேட்குறேன், என்ன செய்யணும்னு கேட்டோன்னே, என்ன செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் லீவு தந்து அனுப்புங்க, நான் மறுபடியும் நான் போகணும், அந்த இடிந்து போன அலங்கங்களை நான் கெட்டணும். அந்த அரண்மனையில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ செக்ஷன்கள், எத்தனையோ பிரிவுகளில் வேலைக்காரங்க, ஒரு அரண்மனை எப்படிலாம் இருந்திருக்கும் தெய்வ பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள். ஆனால் இவர் ஒரு ஆளுக்கு தான் அந்த பாரம், ஒரு ஆளுக்கு தான் அந்த கரிசனை, ஒரு ஆளுக்கு தான் அந்த ஏக்கமும் அந்த தவிப்பும் பாருங்கள். அதை அந்த ராஜா கேட்டு என்ன செய்கிறாங்க, அதுக்குரிய என்னெல்லாம் செய்யணுமோ அந்த கடிதங்கள் எழுதி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. தேவனுடைய தயவுள்ள கரந்தனால நெகேமியா ராஜா கிட்ட என்னெல்லாம் கேட்டானோ அந்த அலங்கங்கள் கட்டப்படும்படியாக கேட்டதான காரியங்கள், யாருக்கிட்டெல்லாம் பெர்மிஷன் வேணுமோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ராஜா அவனுக்கு சைன் பண்ணி கொடுக்குற ஒரு அனுபவத்தை பார்க்க தேவ பிள்ளைங்க. அந்த கடிதங்களை வாங்கி கொண்டு தான் நெகேமியா என்ன செய்கிறார், புறப்படுறார். அவன் புறப்பட்டான். அந்த இஸ்ரவேல் புத்திரனுடைய நன்மையை விசாரிக்க ஒருவன் புறப்பட்டான் என்கிற செய்தி, இந்த எருசலேம் தேவாலயம் அந்த அலங்கம் இடிஞ்சு கிடக்கிறத பிடிக்கா, இந்த அப்படி இருக்கணும், அப்படி விரோதமாக இருக்கிறவங்க யாருன்னா சன்பல்லாத்து தோபியா, அதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்னது வந்துச்சுன்னா வெசனப்பட்டுட்டாங்களா. இஸ்ரவேலுடைய நன்மையை விசாரிக்க ஒருத்தன் வாரான் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு விசனம். ஏன்னா இது இடிஞ்சே கிடக்கட்டு, எருசலேமின் அலங்கம் இடிஞ்சே கிடக்கட்டு, இது இப்படி தீக்கிரையாக்கப்பட்டு இப்படியே கிடக்கட்டு, இதை எதுக்கு கட்டணும்
அப்படிங்கிறது தான் அவங்களோட இணையான. அவங்க வந்து விரோதமானவங்க தெய்வ பிள்ளைங்களே. இப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா நெகேமியாவுடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமாக செய்கிறாங்க. அந்த அலங்கங்கள், இடிந்து கிடக்கிற அலங்கங்கள், ஒவ்வொரு வாசல்கள், ஆட்டு வாசல், பூரணி வாசல், மீன் வாசல், இப்படி அநேக வாசல்கள் இந்த நெகேமியா புஸ்தகம் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு வாசல்களையும் கட்டுறதுக்கு அதுக்குரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யணும் யாது சொல்லி பேசி ஆண்டோரை முன்னிட்டு எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. எல்லா வேலையும் என்ன செய்கிறாங்க, பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இவங்கெல்லாம் வேலையை வந்து சந்தோஷமாக செய்தாங்க, சமாதானமாக காலையிலேருந்து ராத்திரி வரை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது தெய்வ பிள்ளைங்களே. இவங்க வேலை செய்யும்போது இந்த சன்பல்லாத் தொபியாங்கிறவங்க பயங்கரமான எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளோ என்ன செய்தாங்க, தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த வந்து இவன் புறப்பட்டான், அவர் ஆள் வாரான் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுட்டரித்து போட்டு மண்மேடாக கிடக்கிற கற்களுக்கு இவங்க உயிர் கொடுப்பாங்களோ, இவங்க அப்படியே கெட்டுனாலும் ஒரு நரி போனால் கல் மதில் இடிந்து போகும். பார்த்தீங்களா என்ன வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை. ஒரே ஒரு மனுஷன் அவனுக்கு ஆறுதலுக்கோ அவனுக்கு சப்போர்ட்டுக்கோ நம்பிக்கை கொடுக்கறதுக்கோ யாருமே கிடையாது. கர்த்தரை முன்னிட்டு வாராரு. அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, இவங்க சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடாக கிடக்கிற கற்களை இவங்க உயிர் கொடுப்பாங்களோ, இவங்க அப்படியே இவங்க கட்டினாலும் இவங்க கட்டுற கல் மதில் என்ன செய்யுமா, இடிந்து போகும். என்ன வார்த்தை தெய்வ பிள்ளைங்களே. இப்படியெல்லாம் பயங்கரமான வார்த்தை. அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு, இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க வேலையை கெடுக்கிறதுக்கு இவங்களை யுத்தம் பண்ண பயங்கரமாக வந்தாங்களாம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவும் பகலும். இதுக்கு ஆதாரம் எல்லாத்துக்குமே வசனம் நெகேமியா 4:7-8, நெகேமியா 4:13 வசனங்கள் எல்லாமே அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், இரவும் பகல் என்ன செய்தாங்களா, ஜெபம் பண்ணி ஜாமக்காரன் ராத்திரி பகலும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி ஜாமக்காரங்களை ராத்திரி பகல் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதுக்கு ஆட்களை வச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வேலை செய்கிறவங்களை கூட என்ன செய்யலாம், சும்மா வேலை செய்யலாம், நீ வா நம்ம கூப்பிட்டு பேசுவோம், நம்ம பேசணும் ஒரு பெரிய இதுக்கு அப்படின்னு சொல்லி சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியா ஒரு 4-5 முறை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கடிதங்களை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவனை பயமுறுத்தும்படியா, இவனை என்னெல்லாம் தொந்தரவு அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நெகேமியா என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன், தேவனுக்காக நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் என்ன செய்ய முடியாது, நான் வர முடியாது, நான் மெனக்கட முடியாது அப்படின்னு சொல்கிறா தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் வேலை செஞ்சவங்க நிம்மதியாக வேலை செய்யலை. ஒரு கையில் ஒரு வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 4:23-21 வாஸ்து பார்த்தீங்கன்னா 13 வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஆயுதமும் ஒரு கையில் செங்கலும் ஒரு கையில் சுண்ணாமும் அப்படி தான் வேலை பார்த்தாங்க. 2 கையை வச்சுட்டு நிம்மதியாக வேலை பார்க்கல. ஒரு கையில் ஆயுதம் ஒரு கையில் வேலை பார்த்தாங்களே. இடுப்பில் போதாத சிலர் இடுப்பில் ஆயுதங்களை வச்சுட்டு இருந்தாங்க. குடும்பமாக ஆட்களை ஆயுதங்களை வச்சுட்டு நிப்பாட்டி வச்சுருந்தாங்களா. அவர் வேலை செய்யும்போது நிம்மதியாக வேலை செய்து தான் கடகடா வேலை முடியும். ஆனால் பாருங்கள், இவங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானமாக சந்தோஷமாக வேலை பார்க்கவே இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் உடல் தேவ பிள்ளை இப்படிப்பட்ட அனுபவத்தில் பயங்கரமான தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனாலும் தேவ பிள்ளைங்க தேவனுடைய இரவும் பகலும் ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே ஜாமக்காரர்களை வைத்து ஜெபம் பண்ணி அவங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் என்ன செய்தாங்க, ஆலயத்தின் ஒவ்வொரு வாசல்களும் ஆலயத்தின் சுவரையும் நெகேமியா கட்டக்கூடியவராக காணப்பட. அது போதாதுன்னு ஓரளவு கட்டி முடிச்சுட்டாங்க. நெகேமியா 6:10-11 வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கூலி கொடுத்து ஒருத்தனுக்கு கூலி கொடுத்து இந்த நெகேமியா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ என்ன செய்து அவங்க என்ன செய்வாங்க, சன்பல்லாத்தும் தொபியாவும் வந்துடுவாங்க, நீ என்ன செய்துரு ஆலயத்தின் கதவை பூட்டிக்கிட்டு இருந்துக்க, ஆலயத்தின் கதவுகளை நம்ம பூட்டுவோம், ஒருவேளை ராத்திரி என்ன செய்து ஒன்றா கொஞ்சம் போட வருவாங்கன்னு சொல்லி ஒருத்தனுக்கு கூலி கொடுத்து அவன் வந்து தீர்க்க தரிசனமாக நெகேமியா கிட்ட பேசுகிறான். அந்த தான் நெகேமியா சொல்கிறாரு, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தின் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை. எவ்வளோ ஒரு அபிஷேகத்தோட எவ்வளோ ஒரு தைரியத்தோட பாருங்க தேவப்பிள்ளை, அவர் எந்த விதத்துலையும் நல்லவன் போல வந்து அவர் கூடவே இருந்து பேசுறது போல பேசி பாருங்க சன்பல்லாத்தும் தொபியும் அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவுள்ள காரம் அவருக்கு கூட இருந்ததுனால நெகேமியா 6:15 வாசிக்கும் போது 52 நாளைக்குள்ள இடிந்து போன அந்த அலங்கம் அந்த சுவரை கட்டுகிற விதத்தில் அவங்க கட்டி முடித்தாங்க. தேவ பிள்ளைங்களே, தொடக்கத்தில் இந்த முடிவு வரைக்கும் எவ்வளவோ அந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் டார்ச்சர் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க தேவனை முன்னிட்டு எப்பவும் ஜெபமும் ஜாமக்காரர்கள் இருக்கிற ஒரு அனுபவத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்பட போது இந்த இடிந்து போன அலங்கத்தை கேட்டு நாங்கள் தெய்வ பிள்ளைங்கள் நம்ம எருசலேம் என்பது வாஸ்து பார்த்தீங்கன்னா
எருசலேம் என்பது இசைவினைப்பான நகரம். எருசலேம் என்பது சத்திய நகரம். தெய்வ பிள்ளைகளே, எருசலேம் என்பது உண்மையுள்ள ஜீவியம். எருசலேம் என்பது இரவும் பகலும் ஜாமம் காக்கிற ஒரு அனுபவம். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரமாக காணப்படுது. தெய்வ பிள்ளை, நம்முடைய ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட உங்களுடைய வாழ்க்கையில் எருசலேம் என்கிறதான உங்கள் குடும்பங்கள் ஐக்கியம் இல்லாத அனுபவத்தில் எருசலேமின் அலங்கம், எருசலேமின் சுவர் இடிந்து கிடந்தது போல, தீக்கிரையாக்கப்பட்டது போல ஒரு ஐக்கியம் இல்லாத அனுபவம், ஐக்கியம் இடிந்து கிடக்கிற அனுபவத்தில் உங்கள் ஜீவியம் காணப்படுதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாய் காணப்படுது. சமாதானம் இடிந்து போன அனுபவத்தில் காணப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டிய அவசியமாக. சத்திய நகரமாகிய சத்தியத்தின்படி வாழாத, சத்தியத்தின்படி வாழணும் ஜீவிக்கணும் நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியலை, அப்படிப்பட்ட அனுபவம் இடிந்து கிடக்கிற ஒரு அனுபவமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாக. உண்மை உள்ள ஜீவியம், நான் உண்மையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன செய்ய முடியல, உண்மையாக இருக்க முடியல, நான் சமயத்துக்கு தக்க நான் நினைச்சேன் பொய் பேசுகிறேன். அந்த உண்மை உள்ள ஜீவியம் என் ஜீவியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் காணப்படுறீங்களா? தேவன் மகாராஜாவின் நகரமாகி அந்த அனுபவத்தில் தேவன் ஆளுகை செய்கிற அனுபவத்தை தேவன் ஆளுகை செய்ய விடாமல் பிசாசு என் குடும்பத்தை ஆளுகை செய்கிற பிசாசு என்ன ஆட்டி படைக்கிற அனுபவத்தில் உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜீவியத்தை எருசலேமின் அலங்கத்தை கட்ட எப்படி ஒரு நெகேமியா எழுமுனது போல ஒரு தனிமைப்பட்ட ஒரு அனுபவம் தனி நபராக தான் காணப்படும். தனி நபராக எழுமுனார் தெய்வ பிள்ளைகளே. எருசலேமுடைய அலங்கத்தை கட்டும்படி இடிந்து கிடந்த சுவர் கட்டும்படியாக எழுமுனது போல நாமும் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நினைப்போம் நம்மளை கொண்டே கழியாது, நான் ஒத்த ஆளாக எழும்பி என்ன செய்ய முடியும் நம்ம நினைப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் முதலாவது முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்பீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாங்க, உங்களை ஒரு நெகேமியாவுக்கு எழுப்பி அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்ட வைத்தது போல இடிந்து போன குடும்பங்கள், எருசலேமின் சுவர் கட்டப்பட்டது போல இடிந்து போயிருக்கிறதான குடும்பங்கள், சமாதானம் இல்லாத அனுபவத்தில், உண்மை இல்லாத அனுபவத்தில், தேவன் ஆளுகை செய்ய முடியாத அனுபவத்தில் காணப்பட்ட உங்கள் ஜீவியமானாலும் குடும்பமானாலும் உங்கள் வாழ்க்கையானாலும் கர்த்தராகிய தேவன் அதை கட்ட வல்லவராய் காணப்படுற தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அநேக வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்தை கூட நம்முடைய ஊழியம் நெஞ்சு பிடிக்கிறதுக்கு மெயினான ஒரு கால் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராணி அம்மா தான் தெய்வ பிள்ளைங்களே. பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய பிரயாசம், நல்ல ஜபம், இவ்வளவுத்துக்கு நல்ல ஜபம். வயதான நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா ஆலயத்தை அந்த முழங்காலே தான் நிற்பாங்க. அவங்க முழங்கால்னு ஜெபிக்கிற ஒரு ஜபங்கள், அது மாத்திரம் ஊழியக்காரங்களை அன்பு கூறுகிற ஒரு அனுபவங்கள், தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன ஊழியத்தை தாங்குகிற ஒரு அனுபவங்கள், இவைகள் தான் தெய்வ பிள்ளைகளுடைய ஊழியம் இன்னைக்கு வரை நின்று பிடிக்கிறது. காரணம்னா அந்த நெகேமியாவை போல அந்த மத ராணி அவங்க காணப்பட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் கூட இப்படிப்பட்டதான ஒரு ஊழியம், இப்படிப்பட்டதான தாங்கக்கூடியவங்களா நம்முடைய சுவர் எழுப்புகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இது போல் நம்முடைய குடும்பங்களில் ஐக்கியம் இல்லையா, நாம் ஒரு நெகேமியாவா எழும்பணும் தெய்வ பிள்ளைகள். இப்படிப்பட்டதான அனுபவத்தை நாம் அர்ப்பணிக்கும் போது, நாம் ஐக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக நாம் அர்ப்பணித்து நம்ம வாழும்போது அந்த குடும்பத்தில் அந்த ஐக்கியத்தின் சுவர் எழுப்பப்படும் தெய்வ பிள்ளை. இடிந்து கிடக்கிறதான சுவர்கள் என்ன செய்யும், எழுப்பப்படும் தெய்வ பிள்ளை. இது போல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜனங்கள் அழிந்து போய் காணப்படுறாங்க, இவ்வளோ ஆத்துமாக்கள் அழிந்து போய் என்ன செய்கிறாங்க காணப்படுறாங்க. இந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஒரு ஆள், நான் என்ன நம்ம ஒரு ஆள் எழும்பி எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்க, நம்ம ஒரு ஆள் எழும்புனா போதும், கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்வாங்க, அநேகரை கர்த்தர் எழுப்புவாங்க தேவ பிள்ளை. அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள நடத்துவாங்க தேவ பிள்ளைகளே. அநேக சாட்சிகள் சொல்லிட்டு போகலாம், நமக்கு டைம் பத்தாது தேவ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம பிரதருடைய அம்மா அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கும்போது இந்த புதுடிப்பில் அதே அவங்க இன்னைக்கு இல்லை, மறித்துட்டாங்க, கர்த்தர்கிட்ட போய்கிட்டாங்க. ஆனால் அநேக ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிரதருடைய தாய் தான் தெய்வ பிள்ளை, அம்மா தான் தெய்வ பிள்ளைங்களே. அவங்களுடைய ஜபமும் அந்த கண்ணீரும் அநேகரை அவங்க மறித்த அந்த நாளில் நான் கூட நினச்சேன், அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்சி இருந்தது தெய்வ பிள்ளைங்களே, ஜீவனுள்ள சாட்சி காணப்படுது. அவ்வளோ ஆத்துமாக்களை கர்த்தர்கள் நடத்துகிற ஒரு அனுபவத்தில், அவ்வளோ ஆத்துமாக்களுக்கு கர்த்தர்கள் நடத்துனது மாத்திரமா அவங்களுக்காக அவங்க பட்ட பிரயாசங்கள், அந்த ஆத்துமாக்களை விசுவாசத்தில் தேவனுக்குள்ள, தேவ அன்புக்குள்ள, தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றத்தில் நிலைநிறுத்துறது அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, அவங்களுடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள். அப்போ இப்படியாய் பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்தில் நெகேமியாக நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம எழுமணும் தெய்வம். அது மாத்திரம் இல்லை, நம்ம பிரதருடைய ஃபேமிலி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலி ப்ரேயர்னு பண்ணுவாங்க.
வாரத்தில் ஒரு நாள் ஒரு டைம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி என்ன செய்வாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர முடியாதனால ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் வந்து வாட்ஸ்அப் இது போல் என்ன செய்வாங்க, சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒரு ப்ரேயர். எதுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க? அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா, அவங்களுக்கு நேரம் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லையா? அது எப்படி? ஆனால் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் எல்லாரும் பரலோகத்துக்குரியவங்களாக போகணும், குடும்பத்தின் குறைகள் என்ன, குறைகளுடைய குடும்பத்தின் காரியங்கள் என்ன என்பதை விசாரித்து அதுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சு குடும்பத்தில் ஒருத்தருக்கும் மனக்கசப்பாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, இடிந்து போன சுவர்கள் கட்டப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது நம்ம தியானிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 6:9 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. அப்போ ஸ்தேவானை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்பு சரியாக என்ன செய்யலை, பந்தி விசாரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படிப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு முறுமுறுக்கிற அனுபவம் வருகிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தெய்வ பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பந்தி விசாரிப்பு வேலையாக பெர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை எந்த ஊழியத்துக்குன்னா பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்காக செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இப்போ செலக்ட் பண்ணுறதுல ஒரு ஆள் தான் யார், ஸ்தேவான். தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள், 5வது வசனம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான், பிலிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்து சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. அப்படி 7 பேரில் ஒரு ஆள் தான் அந்த ஸ்தேவான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் போது பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் இந்த ஊழியத்தின் பார்த்தீங்கன்னா அந்த 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவராக காணப்பட்ட பந்தி விசாரிப்பு ஊழியம் மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவராக இந்த ஸ்தேவான் காணப்படுறார். அப்பாற்பட்ட ஒரு ஊழியத்தை அவர் செய்யக்கூடியவராக காணப்பட்டதுனால எல்லாருக்கும் பார்வையும் யார் பக்கம் திரும்பிச்சு, ஸ்தேவான் பக்கம் திரும்பிச்சு. ஏன்னா இவர் வந்து அந்த பந்தி விசாரிப்பு ஊழியத்தை விட அதை விட மேலே என்ன செய்துட்டாரு, அதை விட மேலே என்ன செய்கிறாரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற விதத்தில் எல்லாரும் அவரை பார்க்குற விதத்தில் ஒரு ஊழியத்தை செய்கிறதுனால எல்லாரும் அந்த 5 விதமான வேதத்தில் வாசித்தது போல 5 விதமான கூட்டத்தார் இவருக்கு மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள், தவறே இவருக்கு மேலே இல்லை, ஆனால் இவருக்கு ஒரு பொய் சாட்சிகளை என்ன செய்கிறாங்க, சொல்லுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது இவனுக்கு ஞானத்தையும் ஆவியும் அவங்களுக்கு எதிர்த்து நிற்க அவங்களுக்கு முடியலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவனை குறித்து பார்த்தீங்கன்னா இவன் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோமே, பயங்கரமான பொய் சாட்சி தூஷணமான வார்த்தைகளை இவனுக்கு இந்த ஸ்தேவான் பாருங்க, இவன் கூட நினைச்சிருக்கலாம், அந்த ஸ்தேவான் தேவனுடைய மனுஷன் நினைச்சிருக்கலாம். 7 பேர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, 7 பேர்ல நானும் ஒரு ஆள் தானே, என்னையை மட்டும் இவங்க எது குற்றம் சொல்கிறாங்க, என்னையை மட்டும் இப்படி பண்ணுறாங்களே நினச்சிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்தேவான் அப்படி யோசித்தாரான்னு தெரியல தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், தேவனுடைய நாமத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் ஒரு நபர் நினைச்சுதாங்க பிரயாசப்படுற அனுபவத்தில் காணப்படுறார். ஆனால் அவருக்கு விரோதமாக பயங்கரமான குற்றச்சாட்டுகள் பொய் சாட்சிகள் எழும்புது. அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் விசாரிக்கிறதுக்கு கொண்டு வராங்க, ஆலோசனை சங்கத்தில் கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்பாக அவருக்கு முகத்தை பார்த்தீங்கன்னா தேவ தூதன் முகம் போல் இருக்க பிரகாசமாக அவருக்கு முகம் காணப்படும். ஆசாரியன் அவனுக்கு காரியம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஆதியாக முதற்கொண்டுள்ள காரியங்களை கரெக்ட் சொல்லிட்டே வராரு. சுற்றி ஜனங்களும் அதிகாரிகளுமா எல்லாரும் காணப்படும். அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றது போல அவர் பேசிட்டே இருக்கிறாரு. 51வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளையும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்றாரு, பயங்கரமா அந்த ஸ்தேவான் பேசுறாரு. தெய்வ பிள்ளைங்களே, தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபதியுடைய வருகையை முன் அறித்தவர்களையும் அவர்களை கொலை செய்தார்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு துரோகி அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருந்த அவ்வளோ பேருக்கும் சரியான ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு. பிள்ளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மூர்க்கம் அடைஞ்சி பல்ல கடிச்சிட்டு என்ன செய்துட்டாங்க, இவனுக்கு விரோதமாக கல்லை தூக்கி எறியதுக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டுட்டாங்க. தனி நபராக ஸ்தேவான் காணப்பட அவ்வளோ ஜனங்களும் இவருக்கு விரோதமாக
எழும்பிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா ஓடலை, பயந்து ஒழிச்சு ஓடலை, என்ன கொல்ல வராங்களே ஓடலை. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணார்ந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பிதா அங்கே பார்க்கும்போது தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பார்சல் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கும் தேவ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு கல்லை தூக்கி எறிகிறாங்க தேவ பிள்ளைகளே. அவன் சொல்கிற ஆண்டவரே இவர் பிதாவாகிய தெய்வம் இவங்க எல்லாரும் தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க பாவத்தை மன்னிங்க. அந்த நேரத்துலையும் பாருங்கள் ஏசப்பாருங்க இவங்கள்ட்ட கணக்கு கேட்கணும். இவங்க ஒருத்தரையும் விடக்கூடாது, குற்றமில்லாத ரத்தத்தை இவங்க சிந்துறாங்க, ஏசப்பா நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. பிதாவை இவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குற அனுபவத்தை பார்க்க அப்படியே அவர் மரித்து போகிறார். தெய்வ பிள்ளைகளே பாருங்கள், 7 பேரில் ஒரு நபர் தான் ஸ்தேவான். எல்லாரையும் போல தான் ஊழியம் செய்தார். ஆனால் அவங்கள விட ஒரு ஸ்டெப் அதிகமாக ஊழியத்தை செஞ்சாங்க. அதனால் அவருக்கு கிடைச்சது தவறான குற்றச்சாட்டு தான் தேவப்பிள்ளை, தவறான குற்றச்சாட்டு தான் தேவப்பிள்ளை. இப்படிப்பட்ட அனுபவத்தில் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்த போதிலும் பாருங்க பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய் கர்த்தரை பார்க்குறாரு. அவருடைய கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தேவனே நின்று இவரை வரவேற்கக்கூடிய அனுபவத்தில் இந்த ஸ்தேவானுடைய முடிவு காணப்படுது. இவர் தனி நபரா தேவனுக்காக பிரயாசப்பட்டாரு. அந்த தனி நபராகிய இந்த ஸ்தேவான வரவேற்க தேவனே என்ன செய்றாரு, எழும்பி நின்று சல்யூட் அடித்து அவருக்கு மகனை கூட்டிட்டு போகிற விதத்தில் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. 6வது நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 வாசிக்கும்போது, வெளிப்படுத்தல் 1:9 வாசிக்கும்போது வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவவசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். நம்ம அங்கே வாசிக்கிறோம் தேவ பிள்ளை, அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு அன்பின் ஒரு சீஷனாக காணப்பட. அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், பூரண அன்பு பயத்தை புறமைத்தல், இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேவனுடைய அன்பை குறித்து சொல்றார். விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த யோவான் சீஷனும் பாத்தீங்கன்னா ஆண்டோடைய மார்புல சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவத்துல தான் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் சீஷனா தான் காணப்பட்டார். ஆனா பாருங்க, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் வரிய உபத்திரவத்தின் நிமித்தமும் கிறிஸ்துவின் நிமித்த சாட்சி நிமித்தம் அவர் இப்ப எங்க காணப்படுறாரு, பத்பு என்கிற தீவுல காணப்படுறார். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தருக்காக அவர் நின்றதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்பு என்கிற தீவு, பத்பு என்கிற தீவுனா மனுஷங்க வாழ்ற தீவு கிடையாது, கொடிய மிருகங்கள் நிறைந்த ரொம்ப மோசமான பயம் நிறைந்த ஆபத்து நிறைந்த விஷ ஜந்துக்கள் உள்ள இடம் தான் பத்மு என்ற தீவு. அந்த தீவுக்குள்ள இவன் செத்து போட்டுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, போட்டாங்க. இவனு பத்மு இந்த சீஷருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள தூக்கி போட்டாங்களாம். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள தூக்கி போட்டு இவர் சாகலை. அதனால இவரை கொண்டு என்ன செய்தாங்க, பத்மு என்கிற தீவுக்குள்ள தூக்கி போட்டாங்க. தேவ பிள்ளைங்க, அந்த தீவுலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆள் துணைக்கு யாருமே கிடையாது, ஒத்தைக்கு தனியாக தான் காணப்படும். நம்மளை போல ஒரு மனுஷங்க செல்லற பார்த்தா ஒரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வெளியே போவோம், வண்டியில் போவோம், காரில் போவோம், கொஞ்சம் சுற்றிட்டு எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. இவருக்கு எந்த ஒரு ஃப்ரீ பண்ணணுமோ ஒரு மனசு சமாதானம் யாருமே மனசு ஜென்மோன்னு ஒன்றுமே அங்கே கிடையாது. அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கொடிய மிருகங்கள், அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆகாரம், நல்ல தண்ணி, ட்ரெஸ்ஸு எதுவுமே என்ன செய்திருக்கிறாரு, இருந்திருக்காது. தெய்வ பிள்ளைங்க, இப்படிப்பட்ட அனுபவத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் அவர் காணப்படுறாரு. அவர் என்ன செஞ்சார்னு சொல்லி பார்த்தீங்க விதத்தில், அப்படிப்பட்ட சமயத்திலையும் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்ற விதத்தில் வாசம் தேவ பிள்ளைகளை பாருங்க, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய மனுஷர் அந்த ஊழியக்காரர் அந்த ஸ்ரீஷர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளா நீங்கள் என்ன வேணாலும் எடுத்தீங்க, ஊழியம் செய்யக்கூடாது, என் ட்ரெஸ்ஸை கலத்திருப்பீங்க, பைபிளை எடுத்திருப்பீங்க, என்கிட்ட வந்து எல்லா சத்திய வசனம் உபதேசங்கள் புக்ஸ் எது என்னெல்லாம் உண்டோ எல்லாமே எடுத்திருப்பீங்க. இப்போ ஜீவனும் நானும் இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானோர் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்படிங்கிறது போல பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ மரணமோ வியாகுலமோ என்ன நஷ்டமோ கஷ்டமோ எது வந்தாலும் எனக்கு ஆண்டவர் மேலே வச்சிருக்க அன்பை பிரிக்க முடியாது என்பது போல பசுத்த ஆவியானோ நீங்கள் எனக்குள்ளேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு தான் பத்மு தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் போட்டாங்க. ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிற ஆவியானோ நீங்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அந்த
ஆவிக்குள்ள அந்த ஆவியானவரால் என்ன செய்றாரு? ஆவிக்குள்ளாக மாற்றப்படுற தேவ பிள்ளைங்களே, பரிசுத்த ஆவியில் நிறைந்து நிறைந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு பாருங்க நேரம், அவருக்கு டைம் போகிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கிடையாது, டைம் தெரியாது, காலம் தெரியாது, எந்த மாதம் எந்த கிழமை ஒன்றுமே தெரியாது தேவ பிள்ளை. ஆனால் நேரம் காலம் தெரியாமல் ஆவிக்குள்ளாயிச்சே இருந்தார் தேவ பிள்ளைகளே. ஆவிக்குள்ளாக இருந்ததுனால என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனை பார்க்கக்கூடியவராக காணப்படுற தேவ பிள்ளை. தேவனை இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. 7 சபைகளை குறித்த காரியங்கள், 7 புத்து விளக்குகளின் அனுபவங்களை பார்க்குறாங்க. பரலோக ராஜ்யம், புதிய பூமி, புதிய வானம், சீயோன், எருசலேம், வெள்ளை சிங்காசனத்தின் அனுபவங்கள், ஜீவத்தண்ணீர் நதி. இப்படி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22, 8, 6 இது அந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை இந்த வசனம் வரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள், அந்த அவர் பார்த்த எல்லா காரியங்களை பார்த்தது, கேட்ட சத்தங்கள் எல்லாவற்றையுமே இந்த வேதத்தில் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள். எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம் தேவ பிள்ளைகள். யாருமே என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பாதையில் போக முடியாது தேவ பிள்ளை. யாரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கொடுமையான மோசமான அனுபவத்தில் தான் இந்த பத்மு என்கிற தீவில் இந்த சீசனை போட்டாங்க. ஆனால் யாரும் பெற்றிடவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர் அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, காரியம், நம்முடைய நல்ல குடும்பம், காரியம், கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், எல்லாமே பணம், பொருள், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகள் வரும். ஆனால் நமக்கு பாருங்கள், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் உண்மையாக ஆண்டவரை தேடணும், உண்மையாக ஆராதிக்கணும். எனக்கு ஜீவனை தந்திருக்காரு, எனக்கு சுகத்தை தந்திருக்காரு, எனக்கு இன்னைக்கு வர உயிரோட வச்சிருக்காங்க, என் குடும்பத்தை காப்பாற்றினாரு, அந்த ஆபத்தில் பாதுகாத்தார், அந்த தேவையை சந்தித்தார். இப்படி எவ்வளவோ 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 எண்ணி முடியாத நன்மைகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டோட அன்பை நினைச்சு பொங்கி பொங்கி நம்ம உள்ளம் பொங்குற அனுபவத்தில் இருக்குது தேவ பிள்ளைகளே. அபிஷேகத்தை நம்ம ஆவியில் நிரம்புறோமா தேவ பிள்ளை. நம்மளை சொல்லி 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 ஆவியில் நிரம்புங்க அப்படின்னு சொல்கிற அனுபவத்தில் இருக்கும். இல்லைன்னா சில வீடுகளில் கெஸ்ட்டு எப்போமாவது வருவாங்க, வந்தால் ரொம்ப சந்தோஷமா. அதுமாதிரி கெஸ்ட்டு வர்றது போல தான் ஆவியில் நீங்கள் நிரம்புறீங்களா தேவ பிள்ளைகள். என்னைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா நல்ல ஆவி நிரம்பினா போதும். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆவியிலே நிரம்பணும். கன்வென்ஷனுக்கு ஒரு நாள் நல்ல ஆவியில் நிரம்பணும். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் வேண்டாம், அந்த அபிஷேகம் ஆவியானுக்கு ஒப்பு கொடுக்காண்டா அப்படிங்கிற அனுபவத்தை இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை. பாருங்க, சமயமும் சந்தர்ப்பமும் எந்த ஒரு காரியமும் அனுகூலமே இல்லை. ஆனால் அதே அவர் ஆவிக்குள்ளாக மாற்றப்படாத தேவ பிள்ளை. அவருக்கு தெரிந்தது அந்த அபிஷேகம் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிற பரலோக ராஜ்யம், நீதியும் சமாதானம், பரிசுத்தாய் உண்டாகிற சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள செல்ஃபோனோ, உலகத்தில் உள்ள எந்த ஒரு அநித்தியமான காரியமோ அவருக்கு சந்தோஷமோ குப்பை. இந்த சந்தோஷம்தான் மேன்மையானது என்பதை அவர் அறிந்திருந்ததுனால அந்த அபிஷேக ஆவியானருக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானருக்கு ஒப்பு கொடுத்து அந்த அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தக்கூடியவங்க நம்ம காணப்படும் தேவ பிள்ளைகளே. நம்முடைய ஜீவியத்தில் கூட பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு நம்ம கூட நினைக்க, நானும் இதே போல தான். யாருக்கிட்ட நாம் ஒரு தனிமையான பாதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, பேச முடியாது, விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் போகக்கூடிய அனுபவத்தை நீங்கள் காணப்படுவீங்களா? ஆனால் உங்களை கர்த்தராகிய தேவன் எப்படி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு விசேஷமான மேன்மையானதை கர்த்தர் வெளிப்படுத்துறாங்க, அதுபோல உங்களையும் கனத்துக்குரியவங்களா, மேன்மைக்குரியவங்களா தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை வைப்பார் தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. வேதத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது லாசரை குறித்து பாருங்கள். பூமியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மனுஷர்கள் அவருக்கு உதவிக்குன்னு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு மனுஷங்கள் அவருக்கு கிடையாது. அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நாய் தான். அந்த நாய் தான் அவருடைய பருக்களை நக்கி சேர்ந்து பார்க்கும் தேவ. தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம். ஆனால் அவர் முறுமுறுக்கலை, முறையிடலை, எதுவுமே பேசலை. ஆனால் அவர் முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மடியில் நித்திய இளைப்பாறுதலுக்குரியவரா, நித்திய சமாதான சந்தோஷத்துக்குரியவரா காணப்பட்ட தேவ பிள்ளை. நம்ம கடந்து போகிற பாதை, தனிமையின் பாதையில் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், நான் எங்கே போவேன், எங்கே முறையிடுவேன் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்தீங்கன்னா அவருடைய கிருபையில், அவருடைய அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படுவீங்களானா, அந்த அனுபவத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களானா, யாரும் பெற்றிடாத மேன்மையான பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கக்கூடியவங்களை காணப்படுறாங்க. அல்லேலூயா. கடைசியை நம்ம தியானிக்கும் மத்தேயு விசேஷம் 27:46 வாசிக்கும் போது, மத்தேயு 27:46 வாசிக்கும் போது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்கே நம்ம வாசிக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தீங்களா, ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தை குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைங்களை பாருங்கள், இயேசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் இவ்வளவோ அற்புதங்களை செஞ்சாங்க, அதிசயங்களை பெற்றாங்க. ஒவ்வொருத்தரும் குருடர்கள் பார்வையடைந்தாங்க, மரித்தவங்க உயிரோடு எழும்பினாங்க, குஷ்டரோகிகள், இப்படி என்னென்ன வியாதி
வியாதி பாருங்க, எவ்வளவோ எவ்வளவோ சொல்லவே முடியாத அளவுக்கு அற்புதம் அதிசயங்கள் பெற்றவங்க இருக்காங்க. அவர் ரொம்ப நேசித்த ஒரு மனுஷன் யார்? லாசரு. அவர் ரொம்ப சிநேகிதமாக காணப்படுற மார்பிலே சார்ந்திருந்த யோவான், அவரை பின்பற்றி வந்த 70 சீஷர்கள், அவரோட அற்புதங்களை பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க 5000 பேர் 7000 பேர், இப்படிலாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் சிலுவையில் தேவன் தனி மனிதர் அவர் காணப்படும் போது அவருக்குன்று யாருமே இல்லை, அவருக்கு கூட யாருமே இல்லை. தெய்வ பிள்ளைகள் கூட காவலிலும் சாவலிலும் நான் உங்களை பின்பற்றவங்களை விடவே மாட்டேன்னு சொன்னதான பேதுரு கூட மறுதலித்து பின்வாங்கி போகக்கூடியவராக காணப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, பிதாவே என்ன செய்துட்டாரு? சிலுவை இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அவர் அந்த ஒப்பு கொடுக்க முன்பாக பிதாவே அவரை கைவிட்டு விட்டார். தேவ தான் கதை சொல், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் நம்ம இந்த உலகம் தியானித்த 6 பேருக்கும் பிதா இருந்தார், தேவ சகாயம் அவங்களுக்கு காணப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. பிதாவே கைவிடப்பட்ட அனுபவத்தில், முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் அவர் ஒரு நபராக ஏன் அவர் சிலுவை மரத்தை சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கூட ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான எந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க பிடிச்ச 1000 என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆகட்டு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை பார்த்து அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுது. தேவதூதன் அவர் வந்து பலப்படுத்துறார். தேவ பிள்ளைகளை பாருங்க, ஏசப்பா அந்த சிலுவையுடைய அந்த ஜனங்களுக்காக சிலுவையை எப்படி சுமந்தாங்க, சிலுவையின காரியத்தை தன்னுடைய ஜீவனை எப்படி விட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:2 வாசிக்கும் போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைங்களே, ஏசாயாவுடைய புஸ்தகம் 53:12 வாசிக்கும் போது, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறது மூலமாக அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவங்களாக வருவாங்க, அநேகருக்கு ஒரு மீட்பு உண்டாகும், அநேக தேவராஜ்யத்துக்குரியவங்களை மாற்றப்படுவாங்க. அப்படிங்கிற சந்தோஷத்தின் பொருட்டு கர்த்தர் நினைச்சதாங்க சந்தோஷமா இந்த சிலுவையை சகிக்கக்கூடியவராய், சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஜனத்துக்காக ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களை காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளை பாருங்க, இயேசு கிறிஸ்து தனி நபராக சிலுவையின் மரணபரியம் தன்னை தாழ்த்தினாங்க. சிலுவையின் மரணபரியம் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பிதாவாகிய தேவன் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் உடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது எல்லாவற்றுக்கும் மேலாக வானோர் பூதலத்தோர் எல்லா காரியத்துக்கு முன்பாக மேலாக அவர் உயர்த்தப்படுகிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையில் சோர்ந்து போகாதபடி, நம்பிக்கை இழந்து போகாதபடி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஆவிக்குரிய பாதையில் முன்னேற வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளைங்களே, நம்ம இன்னைக்கு தியானித்த அந்த 7 பேர் தனி மனிதன் அவங்க போகும்போது அவங்க வாழ்க்கையில் உண்டான தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன தரிசனம் உண்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, ஆண்டவர் தான் என் பலன், அவர் தான் எனக்கு தகப்பன், அவர் தான் எனக்கு பிதா, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற தரிசனம் உடையவராக வாழ்ந்தார். தெய்வ பிள்ளைகளே, எப்தாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, ஒருத்தருமே இல்லை, எனக்கு சாட்சி கர்த்தர் தான், கர்த்தரையே சாட்சியாக கொண்டு வாழக்கூடிய தரிசனம் உடைய காணப்படாத தேவ பிள்ளைகளே. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோட வாழ்ந்தார். தேவ பிள்ளை நெகேமியாவுடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனால முடியும், என் தேவனால முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தேவனுக்காக நான் பெரிய வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் அவருடைய ஜீவியத்தில் ஒரு தரிசனம் காணப்பட்டார். ஸ்தேவானுடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்காகப்பட்ட பிரயாச தேவனே அவரை வந்து நின்று வரவேற்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் அவருடைய ஜீவியமும் ஊழியமும் காணப்படுது. அப்போஸ்தலன் யோவான் பார்த்தீங்கன்னா, தனிமையின் அனுபவத்தில் காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவத்தில், பரிசுத்த ஆவி உண்டாகிற சந்தோஷத்திலேயே வாழக்கூடியவராக நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி வைக்கிற ஒரு அனுபவத்தில் அப்படிப்பட்ட தரிசனம் காணப்படுறார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து நம்ம எல்லாருக்காகவும் ஒரு நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவங்களை காணப்பட கூட கேட்டு சத்தியத்தின் பிரகாரமாக கர்த்தருடைய வசனங்களை கேட்டு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வருகையில் காணப்பட கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.